சாயங்கால நேரங்களில் 2 மிளகா பஜ்ஜியோட கொஞ்சம் தேங்காய் சட்னியும் சேர்த்து சாப்பிட்டா அதோட சுவையே தனி தான். அதுவே மழைக்காலங்களில் மிளகா பஜ்ஜியும் டீயும் செம காம்பினேஷன். வெல்கம் பேக் டு வாத்தியார் சமையல். இந்த வீடியோவில் நம்ம மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தி வீடியோவை கடைசி வரை பார்த்து லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை மிளகாய் ஒரு 10 எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடலை மாவு 1 கப் அளவு, அரிசி மாவு 1/4 கப் அளவு, மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும், மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கும், உப்பு, எண்ணெய், தண்ணீர் தேவையான அளவுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த மிளகாயை நாம் 2 கீறி வச்சுக்கலாம். காம்போடு சேர்த்து முழு மிளகாயை 2 கீறி இந்த மாதிரி கீறி வைங்க. அப்போ தான் பஜ்ஜி மாவு மிளகாயில் நல்லா ஒட்டும். இந்த மாதிரி சென்டரில் 2 கீரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம 10 மிளகாய் எடுத்திருந்தோம்னா நமக்கு 20 மிளகாய் பஜ்ஜி கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நீங்கள் மைதா மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். அடுத்ததாக மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள் அந்த 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சிகப்பு கலர் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன், கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் தண்ணி ஊற்றும் போது மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவு தெரியும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆயிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா மாவை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வர்ற வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மாவு கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆயில் ஒரு கடாயில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா மிளகாய், அதை எடுத்து மாவில் இந்த மாதிரி முக்கி எண்ணெயெல்லாம் விடுங்க. மெதுவாக போடுங்க, கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல் மெதுவாக போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மிளகாயும் எடுத்து மாவில் முக்கி போடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கமாக வெந்த உடனே அடுத்த பக்கமாக திருப்பி விடுங்க. ஒரு சின்ன கம்பியோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு திருப்பி விடுங்க. ஆயில் மேலே பற்றாமல் மெதுவாக திருப்பி விடுங்க. நல்லா வெந்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப வேக விட்டு கறியை விட்டுறாதீங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். நீங்கள் எடுக்கும்போது நல்லா ஆயிலை வடிகட்டி எடுங்க.
அடுத்ததாக நம்ம அதே மாதிரி வெட்டி வச்சுருக்கிற மிளகாயை போட்டு மீதம் இருக்கிற பஜ்ஜியை போட்டுடலாம். ஆயிலோட ஹீட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிட்டு இதை பார்த்திங்கன்னா இதுக்கு தேங்காய் சட்னியை சேர்த்து இதை சாப்பிட்டோம்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.